Hi friends, எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 Star Cinemas. நம்ம அஜித் சார் படம் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ அடுத்த வீடியோல பார்ப்போம் கண்டிப்பா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்கள் அஜித் சாரை இயக்க போறாரு அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த படம் AK63 குட் பை டக்லி நடிச்சிட்டு இருக்காரு. இதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா AK64 படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா இந்த படத்தை மேக்சிமம் 90% இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறுத்தை சிவா அவர்கள் தான். அஜித் சார் அவங்க கூட ஒரு படம் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை முதல்ல இருக்கு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான டாக்ஸ் போயிட்டு தான் இருந்தது. ஸோ குட் பை டக்லி படம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா 64வது படமா சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல தான் அஜித் சார் நடிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவோ பேசிட்டோம். பட் இருந்தாலும் கங்குவா படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் அஜித் சார் இந்த படம் பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி போயிட்டு இருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அஜித் சாரோட ஆஸ்தான இயக்குநர்கள முதல் இடம் பிடித்த ஒரு இயக்குனர் அப்படின்னா கண்டிப்பா சிறுத்தை சிவா அவர்களை சொல்லலாம். சோ அவர் கூட கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாரு. அது நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அஜித் சாரும் படம் தோல்விக்கு அப்புறம் கூப்பிட்டு பேசினதாக ஒரு தகவலையும் நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுவர்தன் அவர்கள் அஜித் சார்ட்ட பேசிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு. அது மேபி 64வது படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தோம். இப்ப நேத்து இருந்து என்ன டாபிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்கள் அஜித் சார் கூட படம் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் மே 1ஆம் தேதி குட் பை டக்லி படம் ரிலீஸ் ஆகும். சோ அதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா அஜித் சார் ரேசிங்ல தான் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை வரைக்கும் அவர் இருக்க போறாரு அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த படத்துக்கான பேச்சுவார்த்தை நடக்கும், அறிவிப்பும் வரும். சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெங்கட் பிரபு அடுத்த படத்தை பத்தி இப்ப வரைக்கும் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு டாக்ஸே வெளியில வரல. இப்ப வரைக்கும் அவர் என்ன பண்ண போறாருன்ற ஒரு விஷயமும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிவகார்த்திகேயனை வச்சு பண்ற மாதிரி இருந்தது. சோ அவர் இப்போதைக்கு பண்ணல அப்படின்ற மாதிரி தகவலும் நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதுக்கு அடுத்த படம் கண்டிப்பா விஜய் சாரை வச்சு கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படம் கொடுத்திருக்காரு. கோட் படம் என்னதான் கலவையான விமர்சனங்களை சந்திச்சிருந்தாலும் கூட அது ஒரு வெற்றி படம் தான். பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு வெற்றி படம் தான். சோ அதுக்கு அடுத்து கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணணும் தான் எந்த ஒரு இயக்குனரும் நினைப்பாங்க. ஆல்ரெடி அஜித் சாருக்கும் வெங்கட் பிரபுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபம் இருந்தது. ஆனா கோட் படம் மூலமா அவரை போய் சந்திச்சு அந்த ஒரு மனஸ்தாபத்தை வெங்கட் பிரபு அவர்கள் சரி பண்ணிட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அடுத்த படம் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அது 64வது படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப சிறுத்தை சிவா இயக்க மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அடுத்தடுத்த படங்கள் இயக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கிடையே பிரசாந்த் நீல் ப்ராஜெக்டுமே இருக்கு. சோ இப்ப 64, 65, 66 இந்த 3 படங்கள்ல மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. அது சிறுத்தை சிவாவா, விஷ்ணுவர்தனா, வெங்கட் பிரபுவா, பிரசாந்த் நீலா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா 64வது படம் கண்டிப்பா பிரசாந்த் நீல் கிடையாது. சோ இந்த 3 இயக்குநர்கள்ல யாராவது ஒரு ஆள் தான் இருக்க போறாங்க. கண்டிப்பா 65 இல்லைன்னா 66 பிரசாந்த் நீலா இருப்பாரு. இப்ப 65லயுமே ஒரு வெற்றிடம் இருக்கு. சோ அது விஷ்ணுவர்தனா கூட இருக்கலாம். அப்ப இங்க சிறுத்தை சிவாவா வெங்கட் பிரபா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் சிவாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அஜித் சாரை நம்ப முடியாது. வெங்கட் பிரபுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா அடுத்தடுத்த லைனப்ஸ் பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா படமும் இருக்கு, வெங்கட் பிரபு படமும் இருக்கு, விஷ்ணுவர்தன் படமும் இருக்கு, பிரசாந்த் நீல் படமும் இருக்கு, சுதா கங்கரா படமும் இருக்கு. ஸோ இந்த 5 இயக்குநர்களும் அஜித் சாரை இயக்கருக்கு போட்டியில தான் இருக்காங்க. யாரு எந்தெந்த படங்களை இயக்க போறாங்க, அதாவது 64, 65, 66 அப்படின்ற ஒரு விடை மட்டும்தான் நமக்கு தெரியணும். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க 64வது படத்தை எந்த இயக்குனர் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.